அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு யூ ஆர் யூனிக், நாட் யுவர் வீக்னஸ். இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னாக்க, நீ ரொம்ப வீக்கா இருக்கிற எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி வீக்கா இருக்கிற, இதைத்தான் நீங்க பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒழிய, ஆனா நீங்க ஒரு யூனிக்கான பர்சன் அப்படின்னு யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? ரொம்ப ரேர், ரொம்பவும் ரேர். யாரும் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்க ஒரு தனித்துவமானவங்க அப்படின்றது உங்களுக்கு யாரும் சொல்லி பழக்கப்படுத்திருக்க மாட்டாங்க. என் லைஃப்ல நான் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்தப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எந்த இடத்துலயும் தனியா தெரியக்கூடாது அப்படின்ற கட்டளை. அது எப்படி சொல்றது, கமாண்ட், ஆர்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் எங்கேயாவது இருந்தேன் அப்படின்னா நான் அங்க தனியா தெரியவே கூடாது அப்படின்றது எனக்கு போடப்பட்ட ரூல். மத்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்களோ அப்படிதான் நானும் ட்ரெஸ் பண்ணணும். ஜடை போட்டிருந்தாங்க, நானும் அப்படிதான் ஜடை போடணும். ஒரு வளையல் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு கொலுசு போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, மத்தவங்கள்ட்ட இருந்து நான் தனிச்சு தெரியக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் நீ இருக்கணும். எந்த இடத்துலயுமே நீ தனியா தெரியக்கூடாது. அப்போ நான் நினைச்சேன், எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் நாமளும் இருக்கணும்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னாக்க, என்னுடைய தனித்துவம் வெளிப்பற்ற கூடாது அப்படின்றதுல அவங்க அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க. நான் தனித்துவமா தெரிஞ்சேன் அப்படின்னா மத்தவங்களுடைய கவனம் என் மேல உழுமா. அதனால நான் தனியா தெரியக்கூடாதான். தனியா தெரிஞ்சனாக்க மத்தவங்க கவனம் உன் மேல விழும். அதனால உனக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ பாதுகாப்பா இருக்கணும்னா எல்லார் போலத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் இது, யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது எப்படிங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? ரெண்டு பேரு ட்வின்ஸா பிறந்தாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வேற, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் வேற வேறையாத்தான் இருக்கிறப்போ, ஒரு ஆட்டு மந்தையில போற மாதிரி அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரிதான் நீ இருக்கணும், அதே மாதிரிதான் நீ இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லி சொல்லி நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தனித்துவத்தை அவங்க எந்த அளவுக்கு மூடி மறைக்க நினைச்சாலும் அது மறையல. நான் எங்க பார்த்தாலும் துருன்னு நிப்பேன், நல்லா படிப்பேன், ஸ்போர்ட்ஸ்ல நான் நிப்பேன், அந்த அளவுக்கு நான் நிப்பேன். எங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் ரன்னிங் ரேஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவும் இருந்திருக்கிறேன். எல்லாத்தையும் நான் தனியா இதத்தனையும் நான் பண்றது பயந்துட்டு தான் பண்ணுவேன். எங்க வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் நான் பண்ணிருக்கிறேன் நான். ஆனா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெருமையா இருக்கும். ஸோ எனக்குள்ள இவ்வளவு திறமை இருந்தாலும் என்னால வெளிக்காட்ட முடியலையேன்ற ஆதங்கமும் எனக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்கு பாத்தீங்களா? நீ தனியா தெரிஞ்சுனா உன் மேல மத்தவங்களுடைய கவனம் விழும். அந்த கவனத்தால உனக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்து உனக்கு நல்லது இல்லை. அதனால மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீ இரு. இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. நான் விட்டுட்டு வந்துட்டேன், ரைட்டு. நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னமும் என்னுடைய தனித்துவத்தை நான் நிரூபிச்சுக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். நான் தனியானவ தான். எனக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அதை நான் இழக்க விரும்பல. எல்லார் மேலேயும் நான் இருக்க விரும்பல அப்படின்னு தான் நான் இருக்கிறேன் நான். ஆனா என்ன இப்படி வளர்த்தவங்க, அவங்க இந்த உலகம் எப்படி போகுதோ அதே மாதிரியான ஒரு இதுல இருந்துட்டு என் வாழ்க்கை அழிச்சாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் பர்சன்ஸ் யாருமே ஒரு ஸ்கேப் கோட் மாட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்க அழிக்கதான் பார்ப்பாங்க. அந்த ஸ்கேப் கோட்டை எந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு நொறுக்க முடியுமோ, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாய்ஸ், அவங்கள பார்க்கிற விதம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுடைய வெற்றிகள், அவங்களுடைய திறமைகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கம், இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத பர்சனா மாத்துறதுதான் அவங்களுடைய வேலை. ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்க இது அத்தனையும் தாண்டி நிக்கும் போது அவங்க தலை குனிவாங்க பாருங்க. அதுதான் வாழ்க்கையோடைய ட்விஸ்ட் அப்படின்றது. அந்த ட்விஸ்ட் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் பேச போறது யூ ஆர் யூனிக், நாட் யுவர் வீக்னஸ் அப்படின்றது.
என்னோட யூனிக்னஸ் எனக்கு வீக்னஸா சொல்லி வளர்த்தாங்க. ஆனா நான் ஒரு கட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது, யார மாதிரி நானும் இருக்க முடியாது. சோ இன்னைக்கு எபிசோடுக்குள்ள நாம போவோம். இது சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்குள்ளதான் ஏதோ தப்பு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நம்ம கிடைச்ச இந்த தாட் நமக்குள்ளதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நம்மள நினைக்க வச்சிடும். நம்ம ரொம்ப எமோஷனலா இருப்போம், ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம், ரொம்ப ரியாக்டிவா இருப்போம், டூ மச்சா இருப்போம். ஆனா உண்மையில நம்ம அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ நாம அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் இன்னும் நம்ம மனதுக்குள்ள எதிரொலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம யூனிக்னஸ நாம மறந்துட்டு அதை வீக்னஸ் அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஒரு வேளைங்க நாம தான் ப்ராப்ளம் போல இருக்கு, நான் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன் போல இருக்கு, நான் எதுக்குமே லாயக்கு இல்லை போல இருக்கு அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா விளைஞ்சிருக்கும். ஸோ இன்னைய எபிசோடு உங்களுக்கு அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு கண்டிப்பா உதவும். நீங்க வீக்னஸ்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான அற்புதமான ஒரு விஷயத்த உணர வேண்டியவங்க. நீங்க தனித்துவமானவங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த போட்காஸ்டுடைய நோக்கம். ஸோ இதுல பார்ட் 1 நான் சொல்றது, இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் நம்ம ஐடென்டிட்டி எப்படி ரீரைட் பண்ணும் அப்படின்னா அப்படின்னு தான் சொல்ல போறோம். பொதுவா நார்சிஸ்டிக் டைனாமிக்ல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னாக்க அந்த டேமேஜ் வெறும் எமோஷனலா மட்டும் இருக்காது, சைக்கலாஜிக்கலாவும் மாறி இருக்கும். நம்ம எமோஷனல் டேமேஜ் மட்டும் அனுபவிச்சிருக்க மாட்டோம், நம்ம ஃபீலிங்ஸ் மட்டும் அங்க உடைக்கப்பட்டிருக்காது. ஆனா சைக்கலாஜிக்கல் ரீதியா நம்ம மன ரீதியான பாதிப்புகளும் அங்க நமக்கு உருவாகி இருக்கும். அவங்க நம்மளை எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னாக்க, நம்மளை நாமளே சந்தேகப்படுற மாதிரி, நம்ம உணர்வுகளை கேள்வி கேட்கிற மாதிரி, நம்ம வாய்ஸ சுருக்கிக்கிற மாதிரி, நம்மளுடைய வேலிடேஷன் அப்படின்றது அடுத்தவங்களை பொறுத்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸை நமக்குள்ள பொருத்தி வச்சிருவாங்க. நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே சரியா இருக்கும், ஆனா இதை வெளிப்படுத்தலாமா, இதை செய்யலாமா, இதை சொல்லலாமா அப்படின்னு நாமே சந்தேகப்பட்டுருவோம். நம்மளுடைய உணர்வுகளை நாம கேள்வி கேட்போம். நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமோ, இல்ல நாம தான் இங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம உணர்வுகளை நாம கேள்வி கேட்போம். இந்த இடத்துல என் வாய்ஸ் செல்லுபடி ஆகுமா, நான் இங்க பேசலாமா, என்னுடைய வாய்ஸ் இங்க பேசுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா, என் வாய்ஸ் சத்தமா இருக்கிறதுனால அவங்க என்ன தப்பா நினைப்பாங்களா அப்படின்னு உங்களுடைய வாய்ஸை சுருக்கிப்பீங்க. நீங்க வேலிடேஷன் வேணும் அப்படின்றதுக்காக மத்தவங்களுக்கு அடிமையா இருப்பீங்க. அவங்க உங்களை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும், அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு உங்களை அடிமையா நடத்துறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க அடிமையா இருந்தா தான் அவங்க உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இந்த கண்டிஷன்லாம் நமக்குள்ள கொடுத்து வச்சிருவாங்க. ஸோ இதனால அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற, ஓவர் ஆக்ட் பண்ற, இது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே, இது எல்லாருமே பொறுத்து போவாங்கல்ல, நீ ஏன் பொறுத்து போக மாட்டேன்ற அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. நீ தான் இந்த இடத்துல ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க. காலப்போக்கில் இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளை காயம் மட்டும் படுத்திருக்காது, நம்மளோட இந்த வார்த்தைகள் நம்மளோட இன்னர் வாய்ஸா மாறி இருக்கும். அதாவது நீ தான் ப்ராப்ளம், நீ ஓவர் ஆக்ட் பண்ற, உன்ன மாதிரி நீ நீ இதை தாங்கிக்க மாட்டேன்னா எல்லாரும் தாங்கிப்பாங்க, நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற இந்த வார்த்தை நம்மளோட இன்னர் வாய்ஸா மாறிடும். பார்ட் 2, உங்களுடைய சென்சிட்டிவிட்டி உங்களோட வீக்னஸே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்சிஸ்டிக் அபியூஸ் எப்பவுமே நம்ம ஐடென்டிட்டியை மாத்திரும். அது மறுக்க முடியாத உண்மை, ஏத்துக்க வேண்டிய கசப்பான உண்மையும் கூட. அதே மாதிரி உங்க சென்சிட்டிவிட்டி அப்படின்றது உங்க வீக்னஸ் கிடையாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய மக்கள் இந்த சென்சிட்டிவிட்டி, அதாவது எதையுமே அதிகமா உணரும் தன்மை, எந்த ஒரு உணர்வையுமே அதிகமா உணரும் தன்மை, இந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்றது வீக்னஸ் நினைச்சு குழப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது அவங்களோட வீக்னஸ் கிடையாது. உண்மையிலே இந்த சென்சிட்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா, அவங்க ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வரம் யாருக்கும் கிடைக்காதுங்க. அவங்க அன்பு காட்டினா அந்த அளவுக்கு ஆழமா அன்பு காட்டுவாங்க.
அவங்க கருணை காட்டினா அந்த அளவுக்கு கருணை காட்டுவாங்க. மன்னிச்சாங்கன்னா கணக்கு வழக்கே இல்லாம மன்னிப்பாங்க. அவங்க ஒரு முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னாக்க, அது வந்து இன்னொருத்தருடைய அன்பை வந்து வாங்குற அளவுக்கு எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகளை எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரேரானவங்க. அதுதான் நீங்க. உங்களுடைய இரக்க குணம் இருக்கு பார்த்தீங்களா? எபிலிட்டி மத்தவங்கள மன்னிக்கிறது, மத்தவங்க மேல அன்பு காட்டுறது, உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே மாரி எமோஷனல் ஷிஃப்ட் மத்தவங்க மனசு நோகக்கூடாது அப்படின்னு நீங்க பார்த்து பார்த்து பழகுவீங்க. அதே மாரி இந்த எபிலிட்டி அவங்கள கேர் எடுத்துக்கிறது, உங்கள மாரி யாராலையும் கேர் எடுத்து பார்த்துக்கவே முடியாது. இதுதாங்க நீங்க. இதுதான் உண்மையான சென்சிட்டிவிட்டி அப்படின்றது. ஆனா, இது ஒரு தப்பான என்விரான்மென்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, இது உங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடும். இது அப்படியே உங்க மேல திருப்பிடுவாங்க. இதெல்லாம் உங்க தப்புன்ற மாரி மாத்தி வச்சிருப்பாங்க. ஆனா, ஒரு கரெக்ட்டான என்விரான்மென்ட்ல இது உங்க பலமா மாறும். ஸோ இங்க ப்ராப்ளம் உங்க சென்சிட்டிவிட்டி கிடையாது. அது எந்த இடத்துல நீங்க காட்டுறீங்க அப்படின்றது தான். அத வச்சு தான் உங்க சென்சிட்டிவிட்டிய சரியோ, தப்போ அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அடுத்து 3வது பார்ட். இது ஒரு சர்வைவல் பேட்டர்ன். இத நீங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க வீக் கிடையாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்னாக்க, அந்த இடத்துல வந்து சண்டை வரக்கூடாது அப்படின்னா, நாம அமைதியா போனா சண்டை வராது. நீ பொறுத்து போனா என்ன? நீ வாய மூடிட்டு போனா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சரி நாம இப்படி போனா சண்டை வராது போல இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி இருக்கறனால சண்டை வராம இருந்திருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நாம சுருக்கி வச்சிருந்திருப்போம். நம்மளுடைய தப்பே இல்லாத விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இருந்திருப்போம். ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்திருப்போம். நம்மள மத்தவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா மத்தவங்களுக்கு தோணிருக்கும். நாம நம்மளுடைய வலிகளை பெருசாவே எடுத்துக்கவே மாட்டோம். இத திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே அந்த கேள்விய கேட்பீங்க. இதெல்லாம் நான் ஏன் அலோவ் பண்ணேன்? இதெல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு நான் ஏன் அலோவ் பண்ணேன்? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க வீக்கா இருந்ததுனால இதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணல. அந்த இடத்துல நீங்க சர்வைவ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு சேஃப்டிய குடுக்கணும். ஒரு சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்க கூடாது. அந்த இடத்துல நம்மள சேஃபா வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் இது மாதிரியான பேட்டர்னை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கோம். ஆனா நீங்க வீக்கானவங்க கிடையாது. உங்க ஹார்ட் என்ன பண்ணிருக்கும், உண்மைக்கு பதிலா இது வந்து மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது வளர்த்து வச்சிருந்திருக்கும். ஸோ இது வீக்னஸ் கிடையாதுங்க. இது ஒரு அடாப்டேஷன். அதாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு பிஹேவியர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பார்ட் 4. இது வரைக்கும் உங்களை பத்தியே உங்கள்ட்ட நிறைய பொய்கள் சொல்லியிருப்பாங்க. உனக்கு சரியா எதையுமே சரியா தேர்ந்தெடுக்க தெரியாது. உன்னால எதையுமே சரியா பண்ண முடியாது. உன்னால சரியா பேச முடியாது. உன்னால சரியா வேலை செய்ய முடியாது. நீ எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட நிறைய பொய்ய சொல்லி வச்சிருப்பாங்க. அதையும் நீங்க உண்மைன்னு நம்பிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். அதனால சில நம்பிக்கைகள், போலியான நம்பிக்கைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும். என்ன அப்படின்னா, நான் ரொம்ப டூ மச். என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் லவ் பண்ணவே முடியாது. நான் எதுக்குமே போதுமானவ கிடையவே கிடையாது. நான் தான் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்குள்ள திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள். சோ அத நீங்க திரும்ப 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 ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால அது உண்மைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஹீலிங் அந்த நம்பிக்கைகளை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இது உண்மையிலேயே நானா, இல்ல இது மத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததா அப்படின்னு நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பொய்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த பொய்களால நீங்க உங்களை வீக்னஸ் நம்பிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? அத உடைங்க. நீங்க யூனிக் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. 5வது உங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சோ உங்களை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஹீலிங் அப்படின்றது புதுசா ஒன்ன உருவாக்குறதே கிடையாது.
நீங்க இந்த வலிகளுக்கு முன்னாடி யாரா இருந்தீங்க அப்படின்றத உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுதான். யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை இந்த மாதிரி சுருக்கிக்கிட்டு வாழ்ந்து வாழ ஆரம்பிச்சீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணீங்க? உங்களுடைய ஒரு பகுதியா மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மறைச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த இடத்துல சண்டை வரக்கூடாது, அமைதி இருக்கணும், நீங்க சைலன்ஸா இருக்கிறீங்க, இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? யோசிச்சு பாருங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க கூட ரீகனெக்ட் ஆவீங்க. உங்க வாய்ஸ் கூட ரீகனெக்ட் ஆவீங்க, உங்க ஃபீலிங்ஸ் கூட ரீகனெக்ட் ஆவீங்க, உங்க ஐடென்டிட்டி கூட ரீகனெக்ட் ஆவீங்க. சோ இது மாதிரிதான் உங்களை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீக்னஸ் அப்படின்றது உங்க வீக்னஸே கிடையாது. நீங்க யாரு அப்படின்றத மறைச்சு மூடி வைக்கப்பட்ட ஒரு போர்வை. புரிஞ்சுக்கோங்க. சோ இது ஆரம்பத்துல அன்ஃபெமிலியரா தான் இருக்கும். ஆனா போக போக இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்குள்ள நீங்க கனெக்ட் ஆவறத உணர்வு. இத்தனை நாள் கனெக்ட் இல்லாம தான் இருந்தீங்க. ஆனா ஹீலிங்க்கு அப்புறமேலுக்கு நீங்க உங்க கூட கனெக்ட் ஆவீங்க. அதன் மூலியமா இந்த வீக்னஸ் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நீங்க யூனிக்கானவங்க அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த வீக்னஸ் சொல்றாங்க இல்லையா? இதுதாங்க 6வது பார்ட்டா நான் சொல்றேன். இந்த வீக்னஸ் உண்மையிலே உங்களுடைய ஸ்ட்ரென்த். இத மத்தவங்க தான் வீக்கா பாக்குறாங்க. நீங்களும் என்ன பண்றீங்க? அவங்க கண்ணு வழியாத்தான் உங்கள பாக்குறீங்க. அதனாலதான் அது உங்களுக்கு வீக்கா தெரியுது. உண்மையிலே இது ஸ்ட்ரென்த் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்வையை நீங்க உடைக்கணும். அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க பாக்குறதுனாலதான் அது உங்களுக்கு வீக்னஸா தெரியுது. நீங்க அவங்க பாக்குறத தூக்கி போடுங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை தூக்கி போடுங்க. நீங்க உங்களை நீங்களா பாருங்க. இது எப்படி அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய வீக்னஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க. எதெல்லாம் வீக்னஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க? எமோஷனல் டெப்த், உங்களுடைய எம்பத்தி, உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய ஜென்யூன் லவ், இதெல்லாம் வீக்னஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப ரேர் குவாலிட்டிஸ். யார்கிட்டயுமே அதிகமா இருக்காது. அதை புரிஞ்சிக்கும் போது நீங்க அவங்கள விட்டு தூரம் போயிருப்பீங்க. இதுக்கு எல்லாமே பவுண்டரிஸ் வேணும். பவுண்டரிஸ் இல்லாத இந்த குவாலிட்டிஸ் எல்லாருக்குமே அட்வான்டேஜா தான் தோணும். அவங்க இதெல்லாத்தையும் அட்வான்டேஜா தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால பவுண்டரிஸ் இல்லாததுனால இது உங்களை அழிச்சிருக்கும். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பவுண்டரிஸ் போடுங்க. உங்களோட எமோஷனல் டெப்த், உங்க எமோஷனல்ல கை வைக்கிறது யாராருக்கு உரிமை இருக்கு? முடிவு பண்ணுங்க. உங்களுடைய இரக்க குணம், அன்பு காட்டுறதுக்கு யாராருக்கு தகுதி இருக்கு? முடிவு பண்ணுங்க. உங்களுடைய விழிப்புணர்வு உங்களை எந்த அளவுக்கு தனித்துவமா காட்டுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கு யார் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. சோ இந்த பவுண்டரிஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த வீக்னஸ் அப்படின்னு அவங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா மாறும். அது உங்க பவராவும் மாறும். அடுத்து ஹீலிங் அப்படின்றது நீங்க யாருன்னு ரீக்ளைம் பண்றதுதான். இம்மா நாள் இருந்தவங்க நீங்களே கிடையாது. இந்த சமுதாயம், இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்க மேல போத்துற போர்வையத்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு இவ்வளோ வலிய கொடுக்குது, மூச்சு முட்டுது அப்படின்றப்போ அந்த போர்வையை கிழிச்சு எரியதுல தப்பே கிடையாது. ஸோ ஹீலிங், அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நாம ஹீலாகி வர்றது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாம நம்ம உணர்வுகளை நம்பணும். நமக்குள்ள எந்த உணர்வு வந்தாலும் நம்பணும். எனக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கல. எனக்கு இது பிடிக்குதா? பிடிக்குது. அங்க உட்கார எனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லை. இங்க வர இஷ்டம் இல்லையா? இல்ல. சோ அந்த உணர்வுகளை நீங்க நம்பணும். எனக்கு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேவையில்லை. நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அனுமதி கொடுத்துதானே செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ண போனேன் அப்படின்னாக்கா எல்லார்ட்டையும் நான் இதை பண்ண போறேன், சரியா பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது? அந்த இடத்துல நான் என்னையே நான் சந்தேகப்படுறேன். நான் கேட்கலினாலும் நீ பண்றது சரியில்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் இருந்துச்சு. இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு. ஆனா அதையும் மீறி அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
இதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யார் செய்ய சொன்னாலும் நான் நோ சொன்னேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய காரணங்கள் காட்டினாலும் அதுக்கும் நான் நோ சொன்னேன். இதே இப்ப உண்மையை சொல்ல போனோம்னாக்கா, இப்ப நான் பேசுறதே பேசக்கூடாது அப்படின்னு பல வகையில எனக்கு தடைகள், 1 வருஷமா இந்த தடைகள் எனக்கு இருந்துச்சு. அப்பயும் இருந்துச்சு, இப்பயும் இருந்துச்சு. ஆனா நான் எதையுமே காதுல வாங்கல. நான் பேசுவேன். நான் பேசுறது, நான் முடிவு பண்ணது, என்னுடைய வாய்ஸ். நான் என்ன இன்டென்ஷன்ல நான் ஆரம்பிச்சனோ அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொல்லிட்டு நான் இப்போ அதை நிரூபிச்சு, இதுல எனக்கு ஒரு நல்ல வழி இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சு எத்தனையோ பேருக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். சோ இதை தடுத்து நிறுத்தணும்னு இப்பவும் பாக்குறாங்க. ஆனா அவங்க முயற்சிகள் எதுவும் ஜெயிக்க போறது கிடையாது. நான் அவங்களுக்கு அதுக்கான வழியை விட போறதும் கிடையாது. அடுத்து, என்னுடைய ரெஸ்பெக்ட் அப்படின்றது எனக்கு தகுதியானது. மரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நான் தகுதியானவ. நான் தகுதி இல்லைன்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாருங்க? என்னுடைய மரியாதையை குறைச்சிக்கிட்டு தான் உங்களுடைய உறவுகள் எனக்கு வேணும்னா தேவையில்லை. எனக்கான மரியாதை அப்படின்றது எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன். எனக்கு நீங்க கொடுக்குற மரியாதை வேணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்காக என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சுயமரியாதை இழக்கணுன்ற அவசியம் இல்ல. என் மரியாதைக்காக நான் நிக்கிறதுனால உங்களை இழந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் எனக்காக நிக்கிறேன். ஸோ ஹீலிங் அப்படின்றது இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுத்துச்சு. நான் என்னுடைய உணர்வுகளை நம்பினேன், எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எடுக்கல, என்னுடைய மரியாதைக்கு நான் தகுதி வாய்ந்தவள் அப்படின்றத நான் நம்பினேன். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நம்ம பவுண்டரி செட் பண்ணியிருப்போம். நமக்கு மரியாதை குறைவு கிடைக்குது அப்படின்னா அங்கிருந்து விலகி போக தயங்கி இருக்க மாட்டோம். ஒரு கணம் கூட தயங்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்திருப்போம். நாம அமைதியா இருக்கணும்ன்றதில் தான் தேர்ந்தெடுப்போம். எந்த பிரச்சனையும் தேவையில்லை. இந்த பிரச்சனைகள்ல, இந்த ஆர்கியூமெண்ட்ல நான் ஜெயிச்சு நான் ஒன்றும் மெடல் வாங்க போறது கிடையாது. அந்த இடத்துல என் அமைதி முக்கியம். அந்த பிரச்சனையை அங்கேயே தூக்கி போட்டு போறதுல தப்பே கிடையாது. நான் ஏன் ஒர்த்தை யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நான் என்ன நம்புறேன். என்ன நான் நம்புறேன் அப்படின்றது எனக்கு தெரிய வரும்போது இந்த அபியூஸ்ல இருந்து நான் ஹீல் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நான் யூனிக் தானே. எனக்கு அவங்க எதெல்லாம் வீக்னஸ் சொன்னாங்களோ, உன்னுடைய ஃபீலிங்ஸை நம்பாத, உனக்கு வேலிடேஷன் வாங்கினாதான் நீ பண்றது சரியா இருக்கும், மரியாதை வேணும்னா நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பத்தியா. நான் அதை எதுவுமே நம்பல. நான் என்ன நம்புகிறேன்? உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் எனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நான் மாறினது என்னோட யூனிக்னஸ் தானே. அப்ப எனக்கு எதுவுமே, அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு வீக்னஸ் கிடையாது. அடுத்து பார்ட் 8. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க எல்லாரும் பண்ற தப்பு, அவங்க நம்மளை யாரா இருக்கணும்னு அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்களோ அது நம்ம கிடையவே கிடையாது. அவங்க நம்மளை வளர்த்த விதம் நாம கிடையவே கிடையாது. அவங்க நாம எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அப்படித்தான் நம்மளை பிடிச்சி வச்ச பிள்ளையார ஆக்கினாங்க. ஆனா அது நம்ம கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது, நீ ரொம்ப சென்சிட்டிவ், எமோஷனல், டிஃபிகல்ட், டூ மச்சுன்னு. ஆனா உண்மையிலே நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த வார்த்தைகள்லாம் வர்றதுக்கு நாம எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம எமோஷன்ஸை யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம தேவைகளை யாரும் மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நாம அங்க இருந்தோம் அப்படின்னா நம்மள ஒரு ஆளாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நாம இருந்ததுனால இது எதுவுமே நம்மள யாரும் நிர்ணயம் பண்ணவே பண்ணாது. சோ அவங்க நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸை போட்டு நமக்கு கொடுத்தாங்க இல்லையா. இது வரைக்கும் நம்ம அப்படித்தானே வாழ்ந்து வந்தோம். அதனால தானே இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். அதை உடைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க சொன்ன நாமளே கிடையாது. நாம யாருன்னு நாம உணர்றோமோ அதுதான் நாம. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுவும் என்னுடைய யூனிக் தான். பார்ட் 9, நியூ ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்குங்க. ஸோ நம்ம யூனிக்னஸ் நம்ம புரிஞ்சிக்கும் போது நமக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி கிடைக்கும். இப்போ இது எனக்கு ஸ்லோவா ஃபீல் ஆகுது. எப்படி அப்படின்னா, நான் என்ன புதுப்பிச்சுக்கிட்டேன்.
எப்படின்னாக்க, நான் யாருன்னு மத்தவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அது நான் கிடையவே கிடையாது. அடிச்சு சொன்னேன். நான் யாருன்னு நான் முடிவு பண்றதுதான். நீ இப்படிதான் இருக்கணும், ஒரு பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பத்துலனா இப்படிதான் இருக்கணும், நம்ம குடும்பத்துல வளர்ந்தனா இப்படிதான் இருக்கணும், என்னால இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க எப்படி நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத சொல்லி அதே மாதிரி இருன்னு சொன்னா, நான் என்ன அவங்களுடைய நினைப்புக்கு நான் என்ன எப்படி சொல்றது அது? அவங்க நினைப்பு அவங்க நினைக்கிற மாதிரி வாழறதுக்கு நான் என்ன பொம்மையா? இல்ல அவங்க நினைப்பால என்ன உருவாக்கி வைக்கிறதுக்கு நான் என்ன ஒரு ஜடமா? இல்லையே. எனக்குன்னு தனி உணர்வுகள் இருக்கு. எனக்குன்னு கொள்கைகள் இருக்கு. எனக்குன்னு சில உணர்வுகள் இருக்கு. அத புரிஞ்சுக்காம அவங்களுடைய எண்ணங்களை என் மேல திணிக்க வந்தாங்க அப்படின்னா, அத நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்குதா? கிடையவே கிடையாது. இந்த உண்மை என்ன அப்படின்னா, என்னுடைய வெர்ஷன் ஸ்ட்ராங் ஆனது, கிளியர் ஆனது. எனக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. என்ன என்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க சொல்ற போர்வைக்குள்ள இருக்க என்னால முடியாது. அந்த போர்வைக்குள்ள வாழ்ந்துட்டு அந்த வலிய அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானா இருக்கறதுல தப்பே இல்ல. இது என்னோட யூனிக்னஸ் தானே. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நம்மள வீக்னஸ்ன்னு சொல்லி சொல்லி வளர்த்தது எல்லாமே நம்மளோட யூனிக், நம்மளுடைய தனித்துவமான குணங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு திரும்ப எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறேன். நார்சிஸ்டிக் அபியூஸ் நம்ம ஐடென்டிட்டிய மாத்திருக்கும். நம்மள நாம பாக்குற பார்வைய மாத்திருக்கும். அந்த பார்வைய உடைச்சிட்டு நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க தனித்துவம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சென்சிட்டிவிட்டி அப்படின்றது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. அது இருக்கிறதுல ரேர் குவாலிட்டி. நீங்க தங்கமானவங்க. அடுத்து இந்த சர்வைவல், இந்த வீக்னஸ் அப்படின்றத நீங்க மைண்டுக்குள்ள திணிச்சுக்க காரணம் அது ஒரு சர்வைவல் பேட்டர்ன். அந்த இடத்துல உங்களுக்கு வேற ஒரு வழி இல்லாதனால உங்களை நீங்க வீக்னஸா எடுத்துக்கிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சர்வைவல் பேட்டர்னுமே உங்களோட யூனிக் தன்மையை காட்டுது, தனித்துவத்தை காட்டுது. அடுத்து நீங்க யாருன்னு மத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே பொய். சோ நீங்க அதை உண்மைன்னு நம்பிட்டு இருந்ததை உடைச்சிங்க அப்படின்னா உங்க தனித்துவம் உங்களுக்கு தெரிய வரும். மத்தவங்க உங்க மேல போட்டு வச்சிருக்க அந்த போர்வையை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்க யாருன்னு உண்மையை கண்டுபிடிக்கும் போது உங்க தனித்துவம் வெளிவரும். உங்களை வீக்னஸ் வீக்னஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுடைய பலம் அப்படின்றது நீங்க வாழ்ந்து காட்ட ஆரம்பிக்கும் போது தெரிய வரும். இந்த ஹீலிங் அப்படின்றது நீங்க யாரு அப்படின்றத நீங்களே உணர்றதுதான். அப்போ அது உங்களுக்கு வீக்னஸ் கிடையவே கிடையாது. மத்தவங்க நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தனித்துவமானவங்கன்னு அந்த இடத்துல நிரூபிங்க. அதை நிரூபிக்கிறதுனால நீங்க எதையும் இழக்க போறது கிடையாது. அவங்கள்ட்ட போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க வாழ்ந்து காட்டுங்க. நீங்க தான் அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க. உங்க புது ஐடென்டிட்டியை நீங்களா பில்ட் பண்ணுங்க. உங்க தனித்துவத்தை வெளிக்காட்டுற ஒரு புது வடிவத்தை உங்க வாழ்க்கைக்கு நீங்க கொடுங்க. அது உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். இத க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்கான செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க விருப்பம் இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பெய்டு குரூப். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுல இந்த பேட்டர்ன் எல்லாமே எப்படி உருவாகுது, அதனால எப்படி நம்ம பாதிக்கப்படுறோம், அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பல பேரை போய் சேர ரீச் ஆகிறதுக்கு அது உதவும். மேலும் இது மாதிரியான கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த போட்காஸ்ட்டை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்க இப்போ ஹீலிங் ப்ராசஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்களை இந்த கேள்வியை கேளுங்க. நீங்க ப்ராப்ளம் இல்லாம இருந்தா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தான் ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்க ப்ராப்ளம் இல்ல, நீங்க எப்பவுமே ப்ராப்ளமா இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க யாரு?
அப்படி யோசிச்சு பார்க்கும்போது மத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு தப்பான என்வரான்மெண்ட்ல இருந்திருந்தா, தப்பான என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருக்கீங்க. உங்க சென்சிட்டிவிட்டி அப்படின்றது உங்களோட வீக்னஸ் கிடையாது. இந்த எண்ணங்களை நீங்க மாத்தி யோசிக்கும் போது உங்களுடைய வீக்னஸ் அப்படின்றது உங்களோட யூனிக்னஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கான மிகப்பெரிய பலம் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. எதெல்லாம் உங்களை வீக்னஸ்ன்னு சொல்லி உங்களை அடிச்சு உட்கார வச்சாங்களோ அதெல்லாம் என்னுடைய பலம்னு சொல்லி நீங்க நிமிர்ந்து எழுந்திருக்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையோட அழகே அடங்கி இருக்குது. புரியுதுங்களா? நீங்க உடைஞ்சவங்க கிடையாது. நீங்க புதுசா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க குணமாயிட்டு இருக்கீங்க. இதை விட இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கைய வாழறதுக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. நீங்க மரியாதைக்கு தகுதி வாய்ந்தவங்க, நீங்க அன்புக்கு தகுதி வாய்ந்தவங்க, வாழ்க்கைய வாழ தகுதி வாய்ந்தவங்க. உங்க உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய தனித்துவம் அப்படின்றது வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கைக்கு உரியவங்க. புரியுதுங்களா? மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த போட்காஸ்ட்ல வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.